விஜய் சார் இப்படி குஞ்சிக்கிறார் அவங்ககிட்ட. ஒரு படத்துக்காக எஸ்ஐ சார் வந்து விஜயகாந்த் சார் கொடுத்த இடம் தான் அந்த இடம். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். டேய் வடா டேய் நடா அப்படி ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் அவர், சேம் டைம் ஹீரோஸ் டார்லிங் ஆல்சோ. விஜய் சார் கூட இருந்த ஒரே ஆக்டர் நான் தான். அந்த பற்றி நான் இருந்த சீக்வன்ஸில் நான் மட்டும்தான் இருந்தேன். ஷார்ட் முடிச்சுட்டே தரேன். மற்றவங்களுக்கு சீன் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்கிற ஆர்டிஸ்ட்டாக இருப்பார், தன்னை நம்பரக்கூடியவராக இருப்பார். எல்லாமே கேப்டனோட பாலிசி. பொலிட்டிக்ஸே கூட சைலண்டாக தானே பண்ணுறாரு. நம்ம அரசியல்வாதி விஜய் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கல. விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு போகாமல் வந்து இன்றைக்கி சினிமா நல்லா இருப்பார்னு சொல்லுவார். செந்தூர பாண்டி மாதிரி ஒரு படம் பண்ணி ஒரு காம்பினேஷனில் விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொண்டு வரதுக்கான ஒரு படமாக அதை பண்ணி கொடுத்தார். டெஃபினட்டாக இதில் கேப்டன் எங்கே வராரு, அங்கே விஜய் சார் எப்படி வராரு, இதை பார்க்குறது தான் வந்து இந்த படத்தோடைய 100% என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதோட எவ்வளவு வேல்யூ அப்படின்றது எனக்கு தேட்டரில் தெரியும் சார். அந்த அதிர்வு அடகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் எதை சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. இருக்கணும் அப்படி இருக்கும். செலுத்துக்குது உடம்பெல்லாம். விஜயகாந்த் சாருடைய பர்ஃபெக்ட் பாலிசிஸ். அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் பாலிடிக்ஸ் போகணும்னு நினச்சார். இவரும் பாலிடிக்ஸ் போகணும். எங்கேயோ ஒரு ஒற்றுமை 2 பேருக்கு வந்துகிட்டே இருக்குது. அதில் விஜயகாந்த் சார் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் புறத்தில் அவருக்கு ஒன்றும் எந்த தயக்கம் இல்லை. அவர் வீடு மாறுது. விஜயகாந்த் சார் வீடு இருக்கிறதுக்கு அந்த கூடவே இருக்குது. அந்த இடமே வந்து ஒரு படத்துக்காக எஸ்ஐ சார் வந்து விஜயகாந்த் சார் கொடுத்த இடம் தான் அந்த இடம். புதுசாக வர்ற ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னடா இவன்லாம் ஹீரோவா இதெல்லாம் ஹீரோயினான்னு யோசிப்போம். அந்த கதை போக 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 இன்வால்வ் ஆகி நம்ம படம் முடியும்போது நம்ம மனசு ஆக்கிரமிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு பீஸா பார்க்கும்போது விஜய் சேதுபதி பார்க்கும்போது உங்களுக்கு ஹீரோனே தோணாது. நிஜமான ஒரு டெலிவரி பாய் மாதிரியே இருக்கணும். ஆனால் படம் முடியும் போது நம்ம மனசுக்குள்ளே இருப்பார். இது வெங்கட் பிரபு ஹீரோ. அஜித் சாரோட கேரியர்லேயே எடுத்திங்கன்னா மங்காத்தா எப்படி ஒரு ஹைலைட்டான படமோ அது மாதிரி விஜய் சாரோட கேரியர்லேயே கோட் வில் பி ஹைலைட்டட். டைரக்டரை ஒரு கதையை நம்பிட்டு சொல்லிட்டோம்னா அவங்க பண்ணட்டும்னு விடணும். நீங்கள் பின்னாடி கூட போய் நீங்கள் ஸ்பாட்டில் கொஞ்சம் எடுத்தெல்லாம் போட்டுக்காமி இதை செய்யாத டெய்லி போட் பண்ணிட்டே இருந்தோம்னா அதை வந்து அந்த லைனை நம்பிட்டு நீங்கள் அவனை விட்டாதான் எடுப்பான். எடுக்க போய் இது என்ன அது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற 4 டேரக்டர் தாங்கும். எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்டல் டேரக்டர் ஆகிட்டாங்கன்னா தாங்க. அதெல்லாம் முடியாது. எடுத்தால் அவனுக்கு தகராறு பண்ணுற ஆள் இல்லை. என்னடா இப்படி கடைசி நேரத்தில் சொல்கிறீங்க, உன்னே கேன்சல் சத்தம் போடுறது கத்துறது அதெல்லாம் எதுவுமே இருக்குது. விபி அவர்கள் நீங்கள் ஏற்கனவே அஸ் அ ப்ரொடியூசராக நீங்கள் ஒர்க் பண்ணதுனால ஐ திங்க் எத்தனை டைரக்டர்ஸ் வந்து ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு இந்த படம் டக்குன்னு முடிக்கணும், சில விஷயம் பார்த்து பண்ணணும், காசு விஷயமாக இருக்கட்டும், செலவுலேருந்து எல்லாமே வந்து ஒரு கிராஃப்டை மேக் பண்ணிட்டு தான் அது உள்ளே இறங்கக்கூடிய ஒரு விபி. அண்ட் என்ன எடுக்கிறாருன்றது யாராலும் ஜட்ஜ் பண்ண முடியாது அன்லெஸ் த மூவி இஸ் அவுட். நம்ம சில படங்கள் வரும் முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். பட் விபி அவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணதா இன்னும் அதே விஷயம் கேரி பண்ணிட்டு இருக்காரா? நான் அந்த விபி மாறவே இல்லை. நான் பார்த்தேன், அதை நான் ஃபுல்லாக பார்த்தேன். நான் வந்து சரோஜாவில் பார்த்தேன், சென்னை 22ல் பார்த்தேன். இப்போ பார்த்தாலும் அதே தான். ஏன்னா விபி பார்த்திங்கன்னா அவன் வந்து ஹிம்செல்ஃப் இஸ் அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். எப்போ எது வேணுமோ அதை எடுத்துக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் ஸ்பாட்டில் வேலை செய்யும்போது எல்லாமே பேப்பர் எழுதி வச்சு வேலை செய்வார்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவருக்கு சில விஷயங்கள் தெரியும், இவ்வளோ தான் வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கரெக்டாக எடுத்துகிட்டு, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் சென்ஸோடு டைரக்ட் பண்ணக்கூடிய வெரி ஃபியூ டைரக்டர்ஸில் ஒரு டைரக்டர் தான் வெங்கட் பிரபு. ஏன்னா என்ன வேணுங்கிறது தெரியும், எது வேணாங்கிறது ரொம்ப தெரியும் அவருக்கு. எது வேணுங்கிறதுல கூட குழப்பம் வந்தாலும் எது வேணான்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த வேணாங்கிறது எடுக்கவே மாட்டார். இது வேணுங்கிறதுல தான் சாய்ஸ் இருக்கும். ஒர்க் பண்ணுறது ஈஸி, பிளான் பண்ணுறது ஈஸி. வெங்கட் பிரபு நம்பி ஷெடியூல் வைக்கலாம். இன்றைக்கி 6 மணிக்கு முடியும்னா 6 மணிக்கு முடியும். நாளைக்கு இந்த ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா யாரையும் போய் நம்ம கெஞ்சி கூட்டுற வேண்டியதில்லை. அவர் எல்லாத்தையும் முடிச்சுடுவார். ஆஸ் பர் ஷெடியூல் போகும், ஆஸ் பர் ஷெடியூல் படம் முடியும். இது எல்லாமே நம்ம வந்து நம்பி செய்யலாம். இது மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ப்ரொடியூசர்ஸ் டார்லிங் அவர், சேம் டைம் ஹீரோஸ் டார்லிங் ஆல்சோ. ஏன்னா 2 பக்கம் கரெக்டாக பேரெல்லாம் கொண்டு வந்துடுவான். அதுதான் ரொம்ப அழகு. அது ஏன்னா விஜய் சார் வந்து அப்படியே குஞ்சிக்கிறார் அவங்ககிட்ட. அது எனக்கு பார்க்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த தருணங்கள்லாம் பார்க்கும்போது. இல்லை ஆமாம், அவர் ரொம்ப சொல்ல டேய் வடா டே நடா அப்படி ரொம்ப, அதாவது வெங்கட் பிரபுட்ட பேசும்போதே அவர் வந்து நமக்கு தெரியுது வந்து எவ்வளோ அவன் மேலே அந்த லவ்வோடு இருக்கா அப்படின்ட்டு. அந்த டேரக்டரு அந்த மாதிரிலாம் எல்லாமே இவன் அண்ணா அப்படி கூடவே குழந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்போம் அவர்கிட்ட. அதனால் வந்து அப்படி ஒரு பாண்டிங் இருக்கும் 2 பேர்த்துக்கு. அது வெங்கட் பிரபு அங்கே இல்லை, இங்கே போனாலும் அது நடக்கும். அது யார்கிட்ட போனாலும் அந்த அந்யோன்யத்தை வந்து உருவாக்கிடுவேன். இயல்பாகவே அந்த முகத்தில் அப்படி ஒரு கலை இருக்குது அவனுக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பிளான்டாக பண்ணுற டேரக்டர்ஸ் 4 பேர் இருந்தால் தான் சினிமா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற 4 டேரக்டர் தாங்கும். எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்டல் டேரக்டர் ஆகிட்டாங்கன்னா தாங்காது, இண்டஸ்ட்ரி தாங்காது. அதனால் வந்து அதுக்காக தான் நான் அடிக்கடி விபின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு படம் பண்ணார், எனக்கு பிடிச்சோன்றது மட்டும் இல்லை, அவன் இண்டஸ்ட்ரிக்கு நல்லவன். இண்டஸ்ட்ரி நீட்ஸ் விபி மாதிரி டேரக்டர்ஸ். ஆஸ் அ படமும் ஆன் த ஹோல் சார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல கம்ப்ளீட்டாக, பட் எப்படி ஆடியன்ஸ் கிட்ட அந்த வரவேற்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோட் போல் இல்லை, அதில் நீங்கள் அழகாக வெங்கட் பிரபு ஒரு அழகான ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு. கேளுங்க, என் வெங்கட் பிரபு ஹீரோன்னு. ஒரு வாட்டி ஒரு வெங்கட் பிரபு ஹாலிடே, வெங்கட் பிரபு ஃபுட் இது மாதிரிலாம் கொடுத்துட்டே வருவாங்களே. இதில் வெங்கட் பிரபு ஹீரோ அதுதான் இருக்கிற விஷயம். இது வெங்கட் பிரபு ஹீரோ. ஸோ வெங்கட் பிரபு ஹீரோ எப்படி இருப்பார்? ஜாலியாக ஜோவியில் இருப்பார். ஆனால் விஜய் எப்படி இருப்பார்?
ஸோ சீரியஸான எப்படி இருப்பார் எல்லாமே அதில் இருக்குதுன்றது தான் வெங்கட் பிரபு ஹீரோன்னு கொடுத்துருக்குது. டெஃபினட்டாக வந்து ஒரு விஜய் சார் படம் வந்து காம்போ ஆஃப் வெங்கட் பிரபுன்றதுக்கு கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷன் இந்த படத்தில் இருக்கும். ஒரு பெரிய படம் பண்ணும்போது இன்றைக்கி வந்து அஜித் சாருடைய கேரியர்லேயே எடுத்திங்கன்னா மங்காத்தா எப்படி ஒரு ஹைலைட்டான படமோ அது மாதிரி விஜய் சாரோட கேரியர்லேயே கோட் வில் பி ஹைலைட்டட் ஃபில்ம், நோ டவுட். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கண்டென்ட் வச்சுருக்காரு, அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சார் வந்து அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்ப யோசிக்காமல் செலவு பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக, அதாவது ஆரம்ப நாள்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சின்ன லேகோ குறையோ ஷெட்யூலோ பிரேக்கோ எதுவுமே நம்ம கடன்னு போய் முடித்தாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடித்தாங்க, ஒரு டைமே கம்மி, அதில் முடிச்சு இன்றைக்கி ரிலீஸ்க்கு வந்துருச்சு படம். கூடுதலான ஒரு சந்தோஷம் என்னென்னா அது செப்டம்பர் 5 தான் சரோஜா ரிலீஸ் ஆன டேட். ஸோ ஒரு நாங்கள் செப்டம்பர் 5 எல்லாம் நாங்கள் அப்படி மீட் பண்ணி சரோஜா டேன்னு மீட் பண்ணிக்குவோம், ஒரு சேர்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து இனிமேல் சரோஜா அண்ட் குட் டே தெரிஞ்சுதா அந்த டேட்டு அமைஞ்சிச்சு. அவங்களுக்கு இந்த ஆக்சுவலாக வேறு டேட்லாம் பிளான் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசியில் இந்த கேப் கரெக்டாக இருக்குன்னு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அந்த ஹாலிடே கரெக்டாக லிங்க் ஆச்சு. ஸோ அமைஞ்சது. ஐ திங்க் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் வாஸ் விஜயகாந்த் சார். ஐ திங்க் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரியல் கேரக்டரை வந்து உள்ளே அவர் கொண்டு வந்திருக்காரு. அவர் இருக்கிறதே ஒரு பெரிய பூஸ்ட் டு த ஃபிலிம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் அவரை பற்றி பல இடத்துல நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. இது உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? இது ஒரு டபுள் ஷாட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா விஜயகாந்த் சார் வந்து செந்தூர பாண்டி மாதிரி ஒரு படம் பண்ணி ஒரு காம்பினேஷனில் விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொண்டு வர்றதுக்கான ஒரு படமாக அதை பண்ணி கொடுத்தார். அதாவது மக்கள் மொத்தத்துக்கும், ஆனால் அவர் மாஸில் இருக்கும்போது அந்த மாஸில் கொண்டு போய் விஜய் சேர்த்த படம் வந்து செந்தூர பாண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2 பேரையும் ஃப்ரேமில் சேர்ந்து பார்க்க போகிற படம் இதுதான்ற போது எங்களுக்கெல்லாம், நான் வந்து ஒரு விஜயகாந்தோடைய வளர்ப்பா, என்னுடைய காட்ஃபாதர் வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான நடிகரோடு சேர்ந்து ஒரு ஃப்ரேமில் பார்க்க போகிறோன்றது இப்போ நினச்சாலும் ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டாக இருக்குது. படம் பார்க்க போகிறதே வந்து நான் நடித்ததெல்லாம் பார்க்க போகிறதுக்குலாம் இல்லவே இல்லை. டெஃபினட்டாக இதில் கேப்டன் எங்கே வராரு, அங்கே விஜய் சார் எப்படி வராரு, இதை பார்க்குறது தான் வந்து இந்த படத்தோடைய 100% என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது ஆல் டைம் ரெக்கார்டை வந்து ரெவென்யூவில் எப்படி பிரேக் பண்ண நான் யோசிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டே எனக்கு இருக்கிற ஃபீல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை விஜயகாந்த் ஃபேன்ஸுக்கு இருக்கும், அவருடைய தொண்டர்களுக்கு இருக்கும், அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸுக்கு இருக்கும். விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே விஜயகாந்த்னா விஜய் அது மேல் வச்சு பார்ப்பாங்க, அது ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாங்க அதை. அதனால் வந்து அவங்களும் இது மேலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி விஜயகாந்துக்குன்னு இருக்கிற அந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இவ்வளோ நாள் கழித்து விஜயகாந்த் சார் ஒரு ஃப்ரேமில் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி இருக்கிறாரோன்னு பார்க்க வருவோம். அதனால் வந்து இந்த படத்துக்கு வந்து அதான் சொன்னேன், வெங்கட் பிரபுவோட மேஜிக்கில் இது ஒரு மேஜிக். இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு வெங்கட் பிரபுனால தான் முடியும். இது வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் இருக்கும்போதே அவரை வச்சு எடுக்கணும்னு பிளான் பண்ணது. அதுக்கு பிளான் பண்ணி அது நடக்கலை சார், அவரோட ஹெல்த்தும் சரியில்லை, அது மாதிரி அவர் கேட்கலான்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க விஜய் சாரோட பண்ணும்போது விஜய் சார்ட்ட சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கடா, பண்ணலாம்டா, அது நானே அவருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும்னு அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ப்ரொடக்ஷன் ஹவுஸில் சொன்னோன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். நான் வந்து ஏஜிஎஸ் கல்பா, தியாகராஜன் சார், அர்ச்சனா, ஐஸ்வர்யா எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி. எப்படின்னா இது அவங்க அக்செப்ட் பண்ணேன். எனக்கு அவ்வளோ பெரிய செலவு இது சாதாரணமாக பண்ணுற விஷயம் இல்லை, சும்மா நான் ஒரு சிஜி ஷாட்டில் வர்ற விஷயம் இல்லை. அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு தயாரான ப்ரொடக்ஷன் ஹவுஸு எல்லாருமே, வெங்கட் பிரபு ஒத்துக்கிட்ட விஜய் சார் எல்லாமே அப்படி ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா இது வந்து இது என்ன மேஜிக்ன்றது உங்களுக்கு நம்ம இதோட எவ்வளோ வேல்யூ அப்படின்றது எனக்கு தேட்டரில் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபயர் இருக்கும் சார், கண்டிப்பாக ஃபயர் இருக்கும். அந்த ஓப்பனிங் சார், அந்த அதிர்வு அடக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் எதை சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது, இருக்கணும் அப்படி இருக்கும் செலுத்துக்குது உடம்பெல்லாம். ஏன்னா நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம ஒரு கேப்டனை பார்க்க போகிறோம், அதில் விஜய் சார் வேறு வருவார். அது வந்து எப்படி இருக்கும் அந்த மூமெண்ட். விஜய் சார் வந்து மேபி ஆன் இஸ் ஓன் அவரோட ஸ்டைல் எல்லாமே, பட் எல்லாமே விஜயகாந்த் சார் பண்ணின விஷயங்கள் தான். அந்த டைமுக்கு வர்றது, எல்லாத்தையும் டிசிப்ளினாக நடந்துக்கிறது, எதையும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, டைரக்டரோட கோஆப்ரேட் பண்ணுறது, எல்லாமே விஜயகாந்த் சாருடைய பர்ஃபெக்ட் பாலிசிஸ். அது மாதிரி ஒரு ஸ்டேஜில் அவர் பாலிடிக்ஸ் போகணும்னு நினச்சார், இவரும் பாலிடிக்ஸ் போகணும், எங்கேயோ ஒரு ஒற்றுமை 2 பேருக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் விஜய் சாருக்கும் இது பெரிய பெருமை. கண்டிப்பாக அவர் லைஃப் டைமில் வந்து அவர் வந்து விஜயகாந்த் சாருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்றி கடன் அது. அது ட்ரிபியூட்டுன்றதை விட நன்றி கடன்கிறது தமிழில் அழகாக சொல்லலாம். இன்னுமே மரியாதைன்றதை விட நன்றி கடன் சொல்லணும். அந்த மாதிரி வந்து அவருக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியும், நம்ம என்ன செஞ்சிட போகிறோம் அவருக்கு. நம்ம அவரை பற்றி நான் வந்து மேடை தோறும் பெட்டி தோறும் அவரை பற்றி நான் பேசிகிட்டே இருப்பேன். அவங்க இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா லைஃப் டைம் ரெக்கார்டு இல்லை அது. அதை நான் விபிகிட்ட சொன்னேன், உன் சினிமா கேரியருக்கு நீ என்ன பண்ணணுமோ அது ஒரு விஷயத்தை பண்ணிட்டேன். அந்த மாதிரி ரொம்ப அந்த தருணம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோட் படத்துடைய
வெற்றியில் ஒரு முக்கியமான பங்கு அந்த செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அண்ட் சார் நீங்கள் அழகாக சொன்ன ஒரு விஷயம் தான். அண்ட் அஃப்கோர்ஸ் 2 பேருமே அந்த ஒரு சில விஷயங்கள் ஒற்றுமை இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த பாலிசிஸ் அவரை மாதிரியே சில விஷயம் இவர் பண்ணுறாருன்னும் பொழுது ஐ திங்க் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாமா இந்த என்ட்ரி டு த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி? இல்லை சார், இல்லை அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்ம எல்லாத்துக்குமே. நான் வந்து ஒருத்தரை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிறோம்ல. இப்போ விஜயகாந்த் சார் செய்கிறான்றதை பார்த்து எவ்வளோ பேர் செஞ்சாங்க, விஜயகாந்த் சார் இப்படி செய்கிறான்னு எவ்வளோ பேர் செஞ்சாங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னு எவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க இல்லையா? அந்த காலத்துலேருந்து நல்லவர்கள், போராட்ட வீரர்கள், தியாகிகள், வள்ளல்கள் எல்லாத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆனவங்க பண்ணுறது தானது. எம்ஜிஆர் சார் இவ்வளோ பண்ணுறாருன்னு பார்த்து பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதுபோல் தான் இதுவும். அவருக்கு இன்ஸ்பிரேஷன் விஜயகாந்த் சார் கூட நிறைய இடத்துல இருக்கும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. அவரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறார், இல்லாமலாம் இல்லை. இன்றைக்கி விஜயகாந்த் சார் வீடு வரைக்கும் தேடி வந்து அவர் வந்து அந்த NOC கொடுத்துக்க அவர் நன்றி சொல்லிட்டு போகிறாருன்னா அது அவர் வீடுங்கிறதுனால தான் வந்தார். இன்னொருத்தராக இருந்தால் அவர் போக வேண்டியதில்லை. சார் விஜயகாந்த் சார் வீட்டுக்குள்ளே உள்ளே போய் போகிறதுல அவருக்கு ஒன்றும் எந்த தயக்கம் இல்லை, அவர் வீடு மாறுது. விஜயகாந்த் சார் வீடு இருக்கிறதுக்கு அந்த கூடவே இருக்க அந்த இடமே வந்து ஒரு படத்துக்காக எஸ்ஏஎஸ் சார் வந்து விஜயகாந்த் சார் கொடுத்த இடம் தான் அந்த இடமே. அந்த மாதிரி வந்து நிறைய பாண்டிங் இருக்குது. அது எஸ்ஏஎஸ் சார் எவ்வளோ படங்கள் பண்ணார், அவங்களோட பாண்டிங். விஜயெல்லாம் பிறந்த நாள்லேருந்து விஜயகாந்த் சாருக்கு தெரியும். குழந்தைகள்லேருந்து அங்கிள் சுற்றிட்டு இருந்த பசங்க தானே எல்லாருமே. அதனால் அந்த ரொம்ப அழகாக இருக்குது அந்த மூமெண்ட் நினச்சி பார்த்தேன். அதனால் விஜயகாந்த் சார் அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரு, டவுட் இல்லை. இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நிறைய இடத்துல இன்ஸ்பயர் ஆகிருப்பார். as an actor அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹவு ப்ரவுட், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டு பி பார்ட். இட்ஸ் a very proud மூமெண்ட். நம்ம வந்து சும்மா தோ ஐ எம் நாட் a ப்ரொஃபஷனல் ஆக்டர், ஒரு கோட் மாதிரி ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிமில் நம்ம ஒரு கொஞ்சம் ஃப்ரேமில் இருக்கணுன்றதே ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு விபி தான். when he said இல்லை இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க? வெங்கட் பிரபு வந்து இங்கே தான் கூப்பிட்டேன். அப்படி பிரசாத்தில் ஒரு நாள் வாங்க இன்றைக்கி உங்களுக்கு ஷூட்டுன்னா நாங்கள் போனேன். அப்புறம் போயிட்டு ரெடியெல்லாம் பண்ணிட்டு ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லை சார் இது கொஞ்சம் வேண்டாம், நான் உங்களுக்கு வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னா நான் கேன்சல் பண்ணிட்டேன். சரி ஓகேம்மா, அப்புறம் நீ என்ன பிடிக்குது, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, நான் ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனால் நான் இருக்கணும் படத்தில் அதை மட்டும் சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சார் உங்களுக்கு வந்து ஷூட் மாஸ்கோவில். மாஸ்கோலையா? அங்கே தான்ப்பா ஷூட், அங்கே தான் அந்த சார் கூட வர்ற மாதிரி அந்த சீக்வன்ஸில் பண்ணிடலாம் சார். நான் வந்து ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய். நான் வந்து எவ்வளவு பேர் நம்ம ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு ரசிகராக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும். இதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து விஜய் சார். காரணங்கள் வந்து 2 விதமான ரசனை அதில் இருக்குது. அதாவது ஒன்று ஃபேனாக ஒரு தீவிரமான ரசிகனா அவரை ரசிக்கிறது, அவருடைய பர்ஃபார்மன்ஸு, டான்ஸிங், பாடி லாங்குவேஜ், ஈவன் த வாய்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபில்ம் மேனாக ஒரு ப்ரொடியூசராக என்னை வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார் ஆஸ் அ ஆக்டர். அவருடைய ப்ரொஃபஷனல், அவர் இந்த தொழிலுக்கு கொடுக்குற மரியாதை, அவருடைய டைமிங், ஒரு என்ன சொல்கிறது அர்ப்பணிப்பாக வேலை செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஒரு வேலையை செய்ய போனால் அதில் அர்ப்பணிப்பு இருக்கணும். இது வந்து நமக்கு ஒரு ஏதோ வந்தோம் ஒரு வேலை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அர்ப்பணிப்பாக செய்வார். அது நான் அதை வந்து அந்த அர்ப்பணிப்பு என்பது வந்து எங்கள் கேப்டன்கிட்டருந்து பார்த்துட்டு வந்தது. அதெல்லாம் அந்த அர்ப்பணிப்பு வந்து அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது இவர்கிட்ட அந்த அர்ப்பணிப்பு இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த படத்தில் நடிக்கிறதுலாம் முன்னாடி நம்ம பல விஷயமும் நம்ம பார்க்குறோம், பல இடத்துல பார்க்குறோம், கேள்விப்படுறோம், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த இடத்துலையும் டைமிங் மிஸ் ஆகாது, பர்ஃபெக்டான டைமுக்கு வருவார், டைரக்டர்ஸோடு கோஆப்ரேட் பண்ணுவார், மீதி இருக்கிற ஆர்டிஸ்டோடு வந்து கரெக்டாக ட்ராவல் பண்ணுவார், மற்றவங்களுக்கு சீன் கொடுத்து வாங்குங்கன்னு சொல்கிற ஆர்டிஸ்ட்டாக இருப்பார், தன்னை நம்பரக்கூடியவராக இருப்பார். இது எல்லாமே கேப்டனோட பாலிசிஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரால் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது, டைமிங்கில் பிரச்சனை வராது, கால் ஷீட்டில் பிரச்சனை வராது, வேறு எதுலேயும் தலையிட மாட்டார். அவன் டைரக்டர்ஸுக்கு முழு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள வேலை செய்ய சொல்லி விட்டு அந்த வேலை எடுக்கிற ஆள் அவர். ரொம்ப ரேராக தான் அவருடைய யோசனையெல்லாம் எப்போதும் சொல்லுவார், தேவைன்னா தான் சொல்லுவார். அது கூட அது மாதிரி ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன். அதனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். 2 விதமாக பிடிக்கும், ரசிகனாக பிடிக்கும், ஒரு சினிமாக்காரனாகவும் பிடிக்கின்றதுனால எனக்கு அவரோட படத்தில் போய் நடித்ததுன்றது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் நினச்சிக்கிறேன். அவ்வளோதான் சார். ரீசெண்ட் டைமில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஐ திங்க் அதுவும் அவருக்கு ஒரு பெரிய ரீச்ன்னு சொல்லலாம். எல்லாரும் கேள்வி கேட்குற ஒரு தருணமாக இருக்கட்டும், அவர் அதை என்ன சொல்கிறது அந்த ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ஐ திங்க் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு. அதே மாதிரி நீங்கள் வந்து யாராவது கேட்டுக்கு வெங்கட் பிரபு கோவப்பட்டு பார்த்துருக்கேன். ஏதாவது நீங்கள் நான் இவ்வளோ வருஷம் பார்த்துருக்கேன். அதுதான் நான் கேட்க வந்தேன் உங்களை. செட்டிலெலாம் எப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவாரா? இல்லை கோவப்பட மாட்டேன். அதாவது அது என்னடா இப்படி பண்ணி, இவ்வளோதான் அவருடைய கோபம். வாய்ஸ் லைட்டர் ரேஸ் அவ்வளோதான் அவனுடைய கோபம். ஏன்னா அந்த கோபத்தை விட அவன் எப்படி யோசிப்பான்னா இது உடனே எனக்கு என்ன ஆல்டர்னேட், அதுதான் சார் கடைசி நேரத்தில் வந்து இது நீங்கள் கேட்டிங்களா அது கிடைக்கல என்ன அதெல்லாம் முடியாது, எடுத்தால் அவனும் தகராறு பண்ணுற ஆள் இல்லை. என்னடா இப்படி கடைசி நேரத்தில் சொல்கிறீங்க, சரி விடு அது இங்கே வை, அதை மாற்றிடுவான் அவனுங்க.
இஸ் வெரி வெரி ப்ராக்டிக்கல் கை. அதுதான் அதில் இருக்கிற விஷயம். அதுக்காக உடனே அது இல்லாமல் எடுப்பான்லாம் அர்த்தம் கிடையாது. அதுக்கு உடனே அந்த பிரெயின் உடனே வேலை இருக்கிறத வச்சு ஒரு அவுட் அழகா உடனே அந்த உடம்பு மூளை வேலை செய்யும். டக்குன்னு இது வேண்டாம் அப்படின்னா இங்கே மாற்று இது மாற்று. சடனாக இது மாதிரி இன்றைக்கி ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இது மாதிரி வரல அப்படியா சரி பண்ணலாம் ரைட் இது மாற்று உடனே கேன்சல் சத்தம் போடுறது கத்துறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ இமிடியட்லி இல் கோ ஃபார் த ஆல்டர்னேட். அதனால தான் நான் திருப்பி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்காக. அண்ட் சார் இதில் 3 ஹீரோஸ் இருக்கும் பொழுது ஐ திங்க் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 3 பேருமே மிகப்பெரிய ஸ்டார்ஸ். பிரசாந்த் சார், பிரபுதேவா சார் அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய் சார் அப்படின்னும் பொழுது ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி தான் அந்த டைரக்டராக யாருக்குமே அவங்கவுங்க கேரக்டரை வந்து எவ்வளோ ஹைலைட் பண்ணி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது ஐ திங்க் விபி நோஸ் இட் வெரி வெல். அது எத்தனை ஸ்டார்ஸ் இருந்தாலும் அழகாக பண்ணிடுவார். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலி இட் இஸ் கிவன் டு ஆல் தி 3 ஸ்டார்ஸ். எனக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக உண்மையாகவே கதையெல்லாம் தெரியாது. நான் அங்கிட்டு போட்டு அந்த அட்வான்டேஜில் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். சொல்கிறத நான் கேட்டுக்குவேனே தவிர எனக்கு சொல்லலாம் நான் கேட்குறது இல்லை. இப்போ என் படத்து கதையே கேட்க மாட்டேன். நான் அவங்க படத்து இன்னொரு படத்து கதையை போட்டுக்கணும். அவர் தான் சொல்லுவார் எனக்கு கதையே கேட்காம எனக்கு படம் பண்ண ப்ரொடியூசர் சிவாசா இருக்கான்னு சொல்லுவேன். எங்கிட்ட ஒரு லைன் சொல்லுவான் நல்லா இருக்கிற மாதிரி இது பண்ணி எடுத்துட்டு நல்லா எடுப்பேன் நீ அப்படி தான் எடுத்திருக்கேன் நான். ஏன்னா நம்புகிறோம் இல்லைங்களா இது நல்லா இருக்குது இந்த லைன் நல்லா இருக்குது அதை பண்ணுவோம் வேறு மாதிரி ஹியூமராக பண்ணுவோம். பட் என்ன ஒரு கான்ஃபிடென்ட் ஆஸ் அ ப்ரொடியூசராக அந்த ஒரு லைன் வச்சு ஓகே யூனோ இட் கிவ்ஸ் அ ஹிட் ஒரு படம் நல்லா வரும். அது நான் அப்படி தான் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு டைரக்டரை ஒரு கதையை நம்பிட்டு சொல்லிட்டோம்னா அவங்க பண்ணட்டும்னு விடணும். நீங்கள் பின்னாடி கூட போய் நீங்கள் ஸ்பாட்டில் கொஞ்சம் எடுத்தெல்லாம் போட்டுக்காமி இதை செய்யாத செய்ய டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அது அவனோட இண்டிவிஜுவாலிட்டிக்கு எடுத்துரும்னு நான் நினைப்பேன். மை பாலிசி. அதில் வந்து வெங்கட்புரம்ன்றது வந்து நான் சென்னை 28 பார்த்துன்னு முடிவு பண்ணிட்டேன் நான். அதாவது யாருக்கிட்டையும் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணாமல் எந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஒரு பையன் நேராக எடுத்துகிட்டு போய் ஒரு சின்ன பட்ஜெட்டில் கேமரா வச்சு இவ்வளவு லைவ்லியாக இவ்வளவு எக்ஸ்ப்ரெஷனோட ஒரு படத்தை உணர்வுபூர்வமாக கொடுக்க முடியும் ஒரு ஜாலியான படத்தை அப்படின்னா அதில் என்ன டெப்த்துலாம் இருக்கும். அதில் சென்னை 28 அதில் இல்லாத சோகம் இல்லை சந்தோஷம் இல்லை ஃபோர்ஸ் இல்லை எல்லாமே எல்லாமே கொடுத்தான். ஸோ அதனால் பார்த்து இதுக்கப்புறம் வந்து அவன் எதை வேணால் செய்வான். நான் அந்த இடத்துல முடிவு பண்ணேன் நீ என்ன வேணால் செய்வாங்க. அப்போ தான் நான் சரோஜா பண்ணும்போது சொன்னேன் கொடைக்கானல் படம் வேற ஒரு படம் ஷூட்டிங்கில் வச்சு வாழ்த்துக்கள் ஷூட்டிங்கில் வச்சு இந்த லைன் எப்படி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நீ எது வேணால் எடுப்படா நீ எடுத்துருந்தேன் அப்படி தான் எடுக்க மாட்டேங்குது. இப்போ அதே மாதிரி பார்ட்டி எடுத்துருக்கோம் டிசம்பரில் வந்துடுவோம். அந்த படத்துக்கு அப்படி தான் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அப்படி தான் இப்போ சரோஜா சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுற்றுற நீ இது எனக்கு அவ்வளோவா புரியல நீ எடுத்துருன்ட்டேன். ஏன்னா இப்போ நீங்கள் மாநாடு கதையை சொல்ல முடியாது எடுத்து தான் காட்டணும். அதை வந்து அந்த லைனை நம்பிட்டு நீங்கள் அவனை விட்டால் எடுப்பான். நீ எடுக்க போய் இது என்ன அது என்னன்னு எனக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அந்த ஸ்பேஸை நம்ம டைரக்டர் கொடுக்கணும். அந்த வகையில் நான் வெங்கட் பிரபுக்கு வந்து முழு சுதந்திரத்தை கொடுத்துருவேன். அதே மாதிரி நான் கோட்டில் கதை கேட்பேன். நான் என் கதையை கேட்கேன் இல்லை நான் கதையும் நான் கேட்க மாட்டேன். கதையே இல்லை நான் எதுவுமே கேட்குறது. நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ மற்ற ஆக்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கான சீன்ஸ் இருந்ததா நீங்கள் அதில் செட் இல்லை நான் போகும்போது வந்து அந்த சீக்வன்ஸில் விஜய் சார் கூட இருந்த ஒரே ஆக்டர் நான் தான். அந்த சீக்வன்ஸில் அந்த நான் இருந்த சீக்வன்ஸில் நான் மட்டும்தான் இருந்தேன். அது நமக்கு ஜாலியாக இருந்து சார் கூட பேசிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு அது ஈஸியாக ஒரு ஜாலியாக பேசுனீங்க. அரசியல் சம்மந்தமாக இல்லை அரசியல் அவர் அரசியலே பேசுறது அதெல்லாம் நான் அதெல்லாம் 26 பார்த்தேன் சார். அப்படிதான் இருப்பார் அவர். ஓகே அரசியல் நம்ம பேசுறது இல்லை அது நம்ம பேச வேண்டிய வேலையும் இல்லை. நம்ம சினிமா பற்றி எதாவது பேசுவோம். அவர் ஏதாவது சினிமா ரெஃபரன்ஸ் பற்றி பேசுவார். அந்த படம் என்னாச்சு இந்த படம் என்னாச்சு நான் எனக்கு வெங்கட் பிரபுவோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவேன். நீ முதல்ல படம் பிகினிங்கில் என்ன சார் ஆச்சு நம்முடைய பிகினிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் ஏதாவது ஷேர் பண்ணுவோம். அதை கொஞ்சம் ரசிப்பார். அந்த மாதிரி அப்படியே அந்த மாதிரி தான் ஜென்ரல் டாக்ஸ் தான் சினிமா பற்றி தான் மோஸ்ட்லி இருக்கும். வேற ஒன்றும் அவரும் கூட வந்து இந்த அன்வான்ட் இந்த காசிப்ஸ் எல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. அவர் ஏதாவது என்ன இது என்ன அவன் என்ன வேணும் அதெல்லாம் எதுவும் பேசுறது கிடையாது. சினிமா பற்றி எதாவது பேசினா சிரிச்சுட்டே ஜாலியாக கேட்டுக்குவார். நான் அவர் எப்பவுமே கம்மியாக பேசி நிறைய விஷயத்தை வெளியே வாங்குறவர். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம் அவர் வந்து நம்மளை பேச விட்டுட்டு அப்படியே கேட்டு அதெல்லாம் கேட்டு சைலண்ட் அப்சர்வர் எல்லாம் கேட்டு அப்படியா எத்தனை போச்சு எனக்கு அப்படின்னு கேட்டுக்குவார். அவர் கேப்டன் சார் பற்றி எதாவது சொன்னோம்னா கேட்டுக்குவார். சார் சொல்லுவார்ல இதில் நான் அவரை பற்றி நம்ம என்னோட அனுபவத்தில் சொல்லும்போது அதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். சமயத்துக்கு நம்ம ரொம்ப ஷாக் கிடைச்சி நமக்கு பெரிய ஷாக்கெல்லாம் கொடுப்பார் விஜய் சார். ஷார்ட் முடிச்சுட்டே இதோட சார் ஒரு ஒன்று போயிடலாம் பண்ணார். நான் ஷாக் ஆகிட்டேன் ஒன்று என்கிட்ட அது கூட ஒரு மரியாதைன்னு சொல்கிறேன். அந்த அவருடைய சிம்பிளிசிட்டிக்கு என்னென்னா நம்ம கூட தானே வர்றோம். ஒரு லாங் ஷாட் நடந்து வர ஷாட்டில் அவர் ஏதோ ஃபீல் பண்ணுறாரு வேறு மாதிரி வரணுன்ட்டு சார் ஒன்று போயிடலாம் சார் போகலாம் அந்த மாதிரி சொல்றது சார் ஒன் மோரா பல மோர் போகலாம் சார். இப்போ எத்தனை மோர் பண்ணலாம் அத்தனை மோர் நான் கூடவே நடக்கிறேன் சார் அப்படின்னு நான் ஒரு வாட்டி நடக்காம 4 வாட்டி நடக்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை இதில் எனக்கு என்ன பிரச்சனை அந்த மாதிரி வந்து எவ்வளவு தூரம் ஒரு டவுன் டு எர்த்துன்றது சொல்ல வரேன். யாராவது சின்ன நடிகரோ பெரிய நடிகரோ கொண்டு 2 தடவை நடந்துட்டாங்களே அவ்வளோ தூரத்துக்கு இன்னொரு 1 மோர்னு சொல்லணுமேன்ற அந்த கர்டசி இருக்குல்ல இதுதான் நம்ம ரசிக்கிற விஷயங்கள். ஒரு மனிதன்ட்டு என்ன நடிகனாக விட்டு ஒரு மனிதனாக தான் நான் பார்க்கணும். அந்த இடத்துல
உன்னோட ஹியூமனிட்டி லெவல் எப்படி இருக்குது, அடுத்தவங்களை சிரமப்படுத்துகிறோம் அப்படின்னா அதை யோசிக்கிறது தான். அவர் சொன்னால் 10 வாட்டி நடக்கலாம், அது வேறு விஷயம். அந்த மாதிரி ரொம்ப டவுன் டு எர்த்து, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஃபோக்கஸ்டு அந்த ஒர்க்கு. அது வந்து எனக்கு நான் நிறைய, அதாவது அதான் நான் சொன்னேன், இது வரைக்கும் நான் அவரை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டனோ அத்தனைக்கும் நானே விட்னஸ் ஆனேன். இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்படி தான் விஜய் சார் இருப்பார், இப்படி தான் நடிப்பார், இப்படி தான் செய்வார்லாம் சொல்லுவாங்களே, இதான் நம்ம கேட்டோம். நம்ம எங்கேயாவது மீட்டிங்கில் பார்க்குறோம், ஃபங்க்ஷனில் பார்க்குறோம், அல்லதுக்கு வந்து பேசுகிறோம், ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு எழுந்து வந்துடுறோம். இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இருந்ததுன்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவர் எப்படி ஃபோக்கஸ்டாக வேலை செய்வார் இப்போ தான் பார்க்குறோம் நம்ம. ஓ ரைட்டு. அந்த ஒரு ஷார்ட்டுன்னு சொன்னால் அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் தனியாக போய் கொண்டுருவார். அது வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஷார்ட் வரப்போகுதுன்னா அவர் தனியாக பண்ணுவோம், அப்படியே கொண்டுட்டு இருப்பார். என்ன அமைதியாக இருக்கார், இந்த மூட விட்டா வேறு டென்ஷன் ஆகிறாரா, இப்படி தான் யோசிக்க தோணும் உங்களுக்கு. ஆனால் அதை கட் பண்ணி ஷார்ட் ரெடிஸான்னு சொன்னோடனே அந்த போனதுக்கப்புறம் அந்த எங்கேருந்து தான் அந்த கண் அப்படி விரியும், எப்படி தான் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி வரும், எப்படி தான் அந்த முகம் அப்படி மாறும், இதெல்லாம் வந்து பார்க்க அப்படியே லைவாக விந்தையாக இருக்கும். அப்படியே இப்போ தானே குங்கிமாக இருக்கும் வந்துருந்தார் இவர், அப்படி போன பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும் அந்த டோட்டல். அதுக்கு தான் அந்த அந்த ஃபோக்கஸ் வச்சுக்கிறாரு அவர். அது ஒரு 10 நிமிஷம் அந்த ஷார்ட், அடுத்த ஷார்ட் என்ன பண்ண போகிறோன்றது தான் அவருடைய அந்த விஷயம். அது வரைக்கும் விஜயா இருக்காரு, அதுக்கப்புறம் கேரக்டரா போறாரு. மாறி 10 நிமிஷம் அவர் மைண்ட் செட் பண்ணிட்டு போயிருந்தா அந்த ஷார்ட் முடிச்சு அப்புறம் அப்படி பேசிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு எவ்வளோலாம் நான் கொடுக்கணும், எதுக்கு இந்த வயசில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடணும், எதுக்கு உடம்பு அப்படி ஃபிட்னஸ் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரி சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவுமே செய்ய முடியாது. ட்ரைனிங் ரிஹர்சல்ஸ், ஃபிட்னஸ், மாஸ்டர் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா. அது அவ்வளோலாம் படுத்தணும். அதுதான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். என்ன உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஸோ அதை வந்து 100% செய்கிறாரு. ஒரு சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் இவரோட சக்ஸஸ் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கா. சைலண்ட் அப்சர்வர்ன்றது பெரிய விஷயம். நாட் எவ்ரிபடி வுட் டூ. ஓவர் நைட்டில் ரெட் கார்பெட்டில் ஒரே படம் நடித்தார், இப்போ கார்த்தி வந்தால் நடித்தார், பருத்தி வீரன், சில்லு ஜூப்ளி, அப்படி வரல அவர். அந்த மைண்ட் செட் அவருக்கு இருக்கும். அது மாதிரி பாலிடிக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு அதெல்லாம் கெஸ் பண்ணவே தெரியல. பட் அவர் அதுக்கு தயாராக இருப்பார். அது எப்படி வரும், எப்படி வரணும், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாங் ஜம்ப்ன்றதுலாம் அவங்களுக்கு தெரியும். அது இல்லை, அவரோட ஒரு சைலண்ட் தான் வந்து இதுக்கு வந்து ஒரு சக்ஸஸாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் பொலிட்டிக்ஸே கூட சைலண்டாக தானே பண்ணுறாரு. அதுதான் சொல்கிறேன். அவர் இன்னும் பரபரப்பாக பேட்டி கட்டி கொடுத்து ஒன்றும் பரபரப்பாக சொல்கிறேன். இதுதான் அவர் ஸ்டைல்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஒரு படத்துக்கு எப்போ பேசுவார், ஒரு ஆடியோ ரிலீஸில் ஒரு வாட்டி பேசுவார், அவ்வளோதான் அந்த படத்தை பற்றி பேசுவார் இல்லையா. ஆமாம், கரெக்ட். அது ட்ரெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி பார்த்து பேசுவார், அது நடக்கும். சரி, நம்ம அதுக்குள்ள நம்ம வந்து இன்னும் அரசியல்வாதி விஜய் நம்ம ரசிக்க ஆரம்பிக்கலை. என்ன செய்வார்னு தெரியாது இல்லையா. அதனால் வந்து நம்ம ஒரு நடிகராக, நல்ல ஒரு மனிதராக, ஒரு தயாரிப்பாளர்களுக்கு இண்டஸ்ட்ரி வில் மிஸ். நீங்கள் வருஷமான ஒரு 100 கோடி ரூபாய் கொண்டாந்து தமிழ் சினிமாவுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஆக்டரை மிஸ் பண்ணிங்கன்னா பெரிய அந்த இடம் வெற்றிடம் ஆகுது இல்லையா. அந்த இடம் அதுக்கு இன்னொருத்தர் வரணும். அது வர வரைக்கும் நம்ம அந்த இடத்துக்கான இடம் வெயிட்டிங் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு போகாமல் வந்து இன்றைக்கி சினிமா நல்லா இருப்பார்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஓவர்லோட் ஆகுதுன்னு என்னோடய ஃபீலிங். விஜயகாந்த் சார் போகும்போது அஃப்கோர்ஸ் அவர் உள்ளே போகும்போது ஒரு 60 வயசு ஆயிடுச்சு. அதனால் வந்து அவருக்கு இருக்கலாம். இவர் கொஞ்சம் வயசு கம்மின்றதுனால இன்னும் கொஞ்சம் போராடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். கேப்டனை பொறுத்த வரைக்கும் அரசியல் போகாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவருடைய சினிமாக்காரர் இன்னுமே வெறிய லெவலில் போய் இன்னுமே வந்து ஏதாவது வித்தியாசமான படங்களை பண்ணக்கூடிய ஒரு அங்கீகாரமான மிகப்பெரிய நடிகராக தான் இன்றைக்கி அவர் இருந்திருப்பார். காரணம் வந்து இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா சினிமாவோட ஸ்ட்ரெஸ் வித்தியாசமான ஸ்ட்ரெஸ். ஒரே ஸ்ட்ரெஸ், இந்த படம், இந்த கதை, இந்த படம் முடியணும், இந்த நடிக்கணும், இதுக்கு ரெடி பண்ணணும், இது மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும். அடுத்த படத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அந்த படம் முடிய வரைக்கும். ஸோ அவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் லெவல். அதை நீங்கள் ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கலாம் செய்கிற வேலை. பட் பாலிடிக்ஸ் அப்படி இல்லை. லைஃப் டைமில் அவர் பார்க்காத அளவுக்கான ஸ்ட்ரெயின், லோடு, டென்ஷன், பிரச்சனைகள், அவ்வளோ பஞ்சாயத்துகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டாங்கன்னா அதுதான் அவருடைய செட்பேக் ஆச்சு அவருடைய ஹெல்த்துக்கு. ஆனால் இவருக்கு அதெல்லாம் ஆகாமல் இன்னும் போராடி ஜெயிக்கிறதுக்கு நல்ல வயசு இருக்குது. டிஏஜிங் ஒன்று விஷயம் ஒன்று பண்ணாங்க. எல்லாருக்குமே என்னென்னா, ஓகே, அது விபி சார் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இல்லை ஃபஸ்ட்டு அந்த சாங் நாங்கள் வெளியில் வரும்பொழுது நிறைய பேரோட ஃபீட்பேக் பார்த்து இது இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ், எங்களுக்கும் டக்குன்னு நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இப்போது மாறின பிறகு இது மக்கள்கிட்ட கரெக்டாக போகும்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃப்ரேம் பார்த்துட்டா அது மைண்ட் செட் வேறு. நீ படம் பார்த்துட்டே வரும்பொழுது இல்லை, கொஞ்சம் நேரத்தில் வந்து நீங்கள் சில படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கள் கூட, ஹீரோயின்ஸ் கூட, புதுசாக வர்ற ஹீரோக்கள் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்னடா இவன்லாம் ஹீரோவா, இதெல்லாம் ஹீரோயினான்னு யோசிப்போம். அந்த கதை போக 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 இன்வால்வ் ஆகி நம்ம படம் முடியும்போது நம்ம மனசை ஆக்கிரமிச்சிருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு பீஸா பார்க்கும்போது விஜய் சேதுபதி பார்க்கும்போது உங்களுக்கு ஹீரோனே தோணாது, நிஜமான ஒரு டெலிவரி பாய் மாதிரியே இருக்கும். ஆனால் படம் முடியும் போது நம்ம மனசுக்குள்ளே இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த படம். இது கூட உங்களுக்கு வந்து அப்படிலாம் ஒரு ஃபேம் பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அது உள்ளே பார்க்கும்போது அது எந்த கண்டென்ட்டில் சொல்லப்படுது, என்ன மாதிரி அவங்களுக்குள்ள என்ன பாண்டிங் இருக்குது, அது நம்ம மனசை தொடுறதை பொறுத்து தான் அது முடிவாகும். அந்த வகையில் கண்டிப்பாக அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். அதெல்லாம் விபி வந்து நோ டவுட் அது
அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ அதை அப்படி ப்ரெசென்ட் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு படம் ரொம்ப பெரிய படமாக இருந்தால் எப்படிடா இது மக்களை கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம், லைக் இது வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே 3 அப்படின்ற hours. கன்வின்ஸ் ஆகுன்றீங்களா மக்கள் கிட்ட? கொஞ்சம் பெரிய படமாக தான் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விஜய் சார் படம் 3 hours கம்மியாக வந்து சொல்லுங்கள். லியோ எவ்வளோ பெருசாக வந்துச்சு. ஆமாம், அதுவே சொன்னாங்களே கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும். கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குன்னு யாரும் பார்க்காமல. இல்லை எல்லாருமே படம் பார்த்துட்டு கொஞ்சம் லென்த் குறைச்சிருந்தா நல்லா இருக்குனாங்க. லென்த் குறைச்சதுனால தான், லென்த் குறைக்காமே அது வந்து ஹையஸ்ட் ரெவென்யூ சோ ஃபார் இண்டஸ்ட்ரி ரெக்கார்ட். அதுதான். ஆமாம், அதை உடைக்கிறது கோட்டு தான் வரணும். கண்டிப்பாக உடைக்கும். ஓகே. ஸோ ஆமாம், ஆல் டைம் ரெக்கார்ட் பிரேக் அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து கோட் நிற்கும். தட்ஸ் மை கட் ஃபீல். ஓகே, சூப்பர். படம் வந்து உள்ளே போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு ரெவ்யூ நடக்குது, படம் முடிஞ்ச பிறகு ஒரு ரெவ்யூ நடக்குது. ஸோ இந்த ரெவ்யூஸ் டு ரெவென்யூஸ்னே நம்ம எடுத்துக்கலாமே. இந்த ரெவ்யூஸ்னால அந்த ரெவென்யூக்கான ஒரு விஷயமும் பாதிக்கப்படுது. ஐ ஃபீல் இட். இல்லை அது எப்படின்னா, நல்ல படம்னு வச்சுங்களேன், எந்த ரிவ்யூவும் தடுக்கிறது இல்லை. நீங்கள் ரீசெண்டாக கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் ஆன ஒரு 4 படத்தை எடுத்துக்கேன். நான் வந்து இந்த 100 crores படங்களில் ஒரு படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்துச்சான்னு சொல்லுவேன். அதுதான் சொல்கிறேன், கரெக்ட். சார் நீங்கள் லியோ எடுத்துக்கங்க, ஜெயிலர் எடுத்துக்கங்க, இதெல்லாம் பிக்கெஸ்ட் கலெக்ஷன் ஃபிலிம்ஸ் இல்லையா? ஏதாவது நல்ல ரிவ்யூ வந்திருக்கு? ஒரு ரிவ்யூ நல்ல ரிவ்யூ பார்த்துருக்கீங்களா? அதில் நீங்கள் எல்லாரும் கிழிச்சு எவ்வளவு கழுவுனமோ கழுவி ஊற்றுனாங்க டோட்டலாக. ஆக ஓடாமல் போச்சா? தெரிஞ்சவனுக்கு ஒரு ரிவ்யூ, தெரியாதவனுக்கு ஒரு ரிவ்யூ, பிடிச்ச நடிகனுக்கு ஒரு ரிவ்யூ, பிடிக்காதவனுக்கு ஒரு ரிவ்யூ, இப்படி போட்டு பிச்சு உதறாங்க. அதனால் நீங்கள் இப்போ 100 ரிவ்யூ இருக்குது. இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் ரிவ்யூ பார்த்துட்டு படம் பார்க்குறது நம்ம? அதனால் என்ன ஆச்சுன்னு கிடையாது, இப்போ கொஞ்ச நாளாக இந்த ரிவ்யூன்றதெல்லாம் வந்து பெரிய பயன் இல்லாமல் போயிடுச்சு. இப்போது ஒரு வாழைன்னு ஒரு படம் வருது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் ஒரு 50% இருக்குது. நைட் ஷோ ஆல் சென்டர்ஸ் ஃபுல். இது ரிவ்யூ பார்த்து மட்டும் வரல. இது ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வெளியே வரவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் ரெவென்யூ. இது யாருக்கு கேட்டிங்கன்னா சின்ன படங்களுக்கு. பெரிய படங்களுக்கு அது விஷயம் இல்லை. அது நான் ரஜினி சாரை பார்த்துட்டேன்டா, விஜய் சாரை பார்த்து அவர் அது சாங் சூப்பர், இது சூப்பர், அதில் இருக்கிற நல்லதை மட்டுமே பேசிட்டு வெளியே வந்துடுவாங்க ஒரு படம் முடிஞ்சோன்னு. நீங்கள் ரிவ்யூவில் என்ன பண்ணுறீங்க? மைனஸ் மட்டும் எழுதுறாங்க. ஆனால் ஆடியன்ஸ் என்ன பார்க்குறாங்க? அதில் இருக்கிற ப்ளஸ் மட்டும் பார்க்குறாங்க. 3 மணி நேரத்தில் அவர் 1.5 மணி நேரத்தை ஃபில்டர் பண்ணி அது போதுன்றான். அதனால் கோட் வந்து இட் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட் ஓரியன்ட் ஃபில்ம். இது சும்மா அப்படி போகிற போக்கில் அப்படியே ஒரு 4 ஃபைட்டு 4 சாங்குன்னு போகிற படம் இல்லை அது. அதனால் அதில் 3 மணி நேரம் வெங்கட் பிரபு அந்த படத்தை வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் வந்து அவ்வளவு சென்சிபிளாக இருக்கும் அது கண்டிப்பாக. ஏன்னா வெங்கட் பிரபுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வைக்கவே தெரியாது. அவர் யாரும் எடிட்டிங்கே சொல்லித்தர வேணாம். அவரே அழகாக கட் பண்ணி 210 220 ஆகி கொடுத்துருவார் படத்தை. வெங்கட் பிரபுனாலேயே கட் பண்ண முடியல அந்த லென்த் வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அந்த படம் அந்த இடத்துல அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும், வேல்யூ இருக்கும். இல்லாட்டி ஈ வில் நாட் டூ தட். சின்ன படங்களை ரொம்ப திட்டிடாதீங்க. லேசாக அங்கங்கே கொட்டிட்டு அப்படி பட்டும் படாமல் முடிச்சு விடுங்க. மேலோட்டமாக உங்கள் வீட்டில் ஃபுல்லாக தப்பு பண்ண மாதிரி திட்டுங்க. அடிச்சுடும் பாரு அப்படின்னு கை வாங்கிட்டு விட்டுருங்க, அடிக்காதீங்க. அதுதான். ஏன்னா இல்லைன்னா சின்ன படம் ரொம்ப கஷ்டப்படும். ஏதாவது படம் வாழை மாதிரி ஒரு படம் ஓடிச்சு, இது மாதிரி சின்ன படம் ஓடிச்சு, 2-3 படம் ஓடிச்சுன்னு சொல்கிறேன். வருஷம் 300 படம் வருது, 25 படம் கூட ஓடுறதில்ல, 275 வீட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதை காப்பாற்றணுன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ரிவ்யூவர்ஸ் கையிலையும் கொஞ்சம் இருக்குது. எங்கே இருக்குன்னா சின்ன படத்தில் இருக்குது. பெரிய படம் ஓடிடுச்சுன்னா அதை நீங்கள் நிறுத்தவே முடியாது. ஜெயிலர் ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் எந்த ரிவ்யூ பற்றி எந்த கவலை இல்லையோ, ஓடினா கவலையே கிடையாது, கோட்டு ஓடினா கவலையே கிடையாது. சின்ன படத்தை நீங்கள் திட்டிட்டிங்கன்னா ஃபஸ்ட் டே உங்களுக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு மாதிரி படம். அதெல்லாம் தாண்டி சில படங்களில் பயங்கரமாக பிடிச்சிக்கும். வாழை மாரம் வந்து இதே எல்லா பவுண்டரியும் தாண்டி ஓடும். அது வருஷத்தில் எப்பாவது. தேங்க்யூ சார் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்களும் பண்ணணும். ஒரு சைடு ப்ரொடியூசர் வேலையும் அது இறங்கி வந்து இந்த பிஹைண்ட் வீட்டு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சேனல். ஏன்னா எவ்ரி இயர் நீங்கள் பண்ணுற ஃபங்க்ஷன், நீங்கள் கொடுக்குற உற்சாகம், கொடுக்குற கோல்டு மெடல், இதெல்லாம் சினிமாவில் வந்து வேறு தளத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா சினிமாவில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்ன நடந்தாலும் நமக்கு தேவைப்படுறது அந்த கைதட்டலும் பாராட்டும் பரிசும் தான். அது ரொம்ப முக்கியம். அதை நல்லா செஞ்சிட்ருக்கீங்க. தேங்க்யூ பிகைன் வீட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ்.